வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் ஒரே நாளில் 23 நபர்கள் டெங்கு பாதிப்பால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளது பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியின் ஏனாம் பிராந்தியத்தில் கோதாவரி ஆற்றில் ONGC குழாயிலிருந்து கேஸ் மற்றும் எண்ணெய் கசிந்துள்ளதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகளை போலீசார் விரட்டக்கூடாது என முதல்வர் ரங்கசாமி அறிவுறுத்தியுள்ளார். முதல் புரட்டாசி சனிக்கிழமையை முன்னிட்டு காந்தி வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் பக்தர்கள் வரிசையில் நின்று பெருமாளை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரியில் ஒரே நாளில் 23 நபர்கள் டெங்கு பாதிப்பால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளது பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் நகர பகுதிகளில் குப்பைகளை சரிவர வாராததால் ஆங்காங்கே நோய் தொற்று ஏற்பட்டு பொதுமக்கள் மருத்துவமனைக்கு வருவது அதிகரித்து உள்ளது. இந்த நிலையில் ஒரே நாளில் 23 நபர்கள் டெங்கு பாதிப்பால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளது பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சுகாதாரத்துறையின் அலட்சியம் காரணமாக நாள்தோறும் டெங்கு பாதிப்பு அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கடந்த 20 நாட்களுக்கு மேலாக புதுச்சேரியில் டெங்கு பாதிப்பு அதிகமாகி வரும் நிலையில் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை குரல் எழுந்துள்ளது. புதுச்சேரியின் ஏனாம் பிராந்தியத்தில் கோதாவரி ஆற்றில் ONGC குழாயிலிருந்து கேஸ் மற்றும் எண்ணெய் கசிந்துள்ளதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். புதுச்சேரியில் ஏனாம் பிராந்தியம் ஆந்திர மாநிலம் காக்கிநாடாவை ஒட்டி அமைந்துள்ளது. ஏனாம் நடுக்கடலிலிருந்து ONGC சார்பில் கேஸ் எடுக்கும் பணி 2016ஆம் ஆண்டு முதல் நடைபெற்று வருகிறது. இதற்கான குழாய்கள் கோதாவரி ஆற்றிலிருந்து கடலுக்குள் செல்கிறது. இந்த குழாய்களிலிருந்து எண்ணெய் மற்றும் கேஸ் வெளியே வருகிறது. இதனை ஏனாம் வட்டார காங்கிரஸ் தலைவர் தினேஷ் வீடியோ ஆதாரத்துடன் அரசுக்கு புகாராக தெரிவித்துள்ளார். 2 நாட்களுக்கு மேலாக குழாயிலிருந்து கேஸ் மற்றும் எண்ணெய் வெளியேறி வருகிறது. இதனால் கோதாவரி ஆறு மற்றும் கடற்பகுதியில் கருப்பு எடை படலம் படிந்து துர்நாற்றம் வீசுவதாகவும் இதனால் கடல்வளம் பாதிக்கப்படுவதுடன் காற்று மாசும் ஏற்பட்டுள்ளது என குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக ஏனாம் மண்டல நிர்வாக அலுவலகத்தை தொடர்பு கொண்டு கேட்டதற்கு 2 தினங்களுக்கு முன்பே குழாயில் பழுது நீக்கும் பணி நடைபெறும் என முன் தகவல் அளிக்கப்பட்டதாக தெரிவித்தனர். இருப்பினும் கோதாவரி ஆற்றில் ONGCயின் கேஸ் மற்றும் எண்ணெய் కసివాల్ ఏనాం மக்கள் అచ్చమடைந்துள்ளனர். గోదావరి ఇలా ఉంటుంది. ఇక్కడ మనం ఏదైతే చూస్తున్నామో పైప్ లైన్ గ్యాస్లోంచి లీకేజ్ అనేది భయంకరమైన స్మెల్ అనేది కూడా వస్తుంది. మాకు గ్యాస్ స్మెల్ వస్తుంది. దగ్గర కూడా ఇక్కడ మీరు చూస్తున్నారు నార్మల్ వాటర్. ఇది నార్మల్ వాటర్. దగ్గర కూడా లాస్ట్ వెళ్ళిపోదాం. నార్మల్ వాటర్ ఇది మీరు చూస్తున్నారు. చూడండి, ఒక్కసారి చూడండి. ఇక్కడ ఏదైతే పైప్ లైన్ ఉందో ఎలా పొంగుతుందో చూడండి. ఒకసారి ప్రజల యానం కాంగ్రెస్ పార్టీ అధ్యక్షుడిని మాట్లాడుతున్నాను. ఒక్కసారి చూడండి ఎలా పొంగుతుందో. మాకు చాలా భయం వేస్తుంది. ఇక్కడ స్మెల్ చూసి ఏదైనా ఫైర్ అవుతుందేమో మా ఇంజిన్ అని చెప్పి. ఒకవేళ మాకేమన్నా అయినా సరే ఈ వీడియో புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகளை போலீசார் விரட்டக்கூடாது என முதல்வர் ரங்கசாமி அறிவுறுத்தியுள்ளார். புதுவை காவல்துறைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 289 காவலர்கள் 26வது பேட்ச் மற்றும் 19 காவல்துறை ஓட்டுநர்கள் நிலை 3 2வது பேட்ச் ஆகியோரின் பயிற்சி நிறைவு அணிவகுப்பு விழா கோரிமேடு காவல்துறை மைதானத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட முதல்வர் ரங்கசாமி புதிய காவலர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். இதையடுத்து பயிற்சியில் சிறப்பாக செயல்பட்ட காவலர்களுக்கு சான்றிதழ் மற்றும் கேடயங்களை வழங்கினார். தொடர்ந்து விழாவில் பேசிய அவர், புதுவை காவல்துறையானது தற்போது மிகவும் சுறுசுறுப்பாக பணியாற்றுகிறது. காவல்துறையினர் சுறுசுறுப்பாக பணியாற்றும் போதுதான் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கும். காவல்துறைக்கும் பொதுமக்களை பாதுகாக்கும் பொறுப்பு உள்ளது. இதற்குத்தான் கடுமையான பயிற்சிகள் அளிக்கப்படுகின்றன. புதுச்சேரி சுற்றுலா பயணிகளை கவர்ந்து வருகிறது. காவல்துறையை சேர்ந்தவர்கள் சுற்றுலா பயணிகளை வரவேற்பவர்களாக இருக்க வேண்டும், விரட்டி விடுபவர்களாக இருக்கக்கூடாது என்றார். இந்த விழாவில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், அரசு கொறடா AKD ஆறுமுகம், அரசு செயலர் பத்மா ஜெயஸ்வால், காவல்துறை DGP ஷாலினி சிங் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.
முதல் புரட்டாசி சனிக்கிழமையை முன்னிட்டு காந்தி வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் பக்தர்கள் வரிசையில் நின்று பெருமாளை வழிபட்டு சென்றனர். புரட்டாசி மாதமே சிறப்பானது என்றாலும் இதில் வரும் அனைத்து சனிக்கிழமைகள் மிக அற்புதமானவை. புரட்டாசி மாதம் முழுவதும் விரதம் இருந்து பெருமாளை வழிபட முடியாவிட்டாலும் புரட்டாசியில் வரும் சனிக்கிழமைகளில் மட்டுமாவது விரதம் இருந்து பெருமாளை வழிபட வேண்டும். இதனால் புரட்டாசி மாதம் முழுவதும் விரதம் இருந்த பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம். இதனை அடுத்து புதுச்சேரியில் உள்ள பல்வேறு பெருமாள் கோவில்களில் இன்று காலை முதல் சிறப்பு வழிபாடு நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி காந்தி வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ பெருந்தேவியார் சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் முதல் புரட்டாசி சனிக்கிழமையொட்டி பெருமாளுக்கு சிறப்பு திருமஞ்சனம் செய்யப்பட்டது. தொடர்ந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட வரதராஜ பெருமாள் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் வரிசையில் நின்று பெருமாளை வழிபட்டு பிரசாதங்கள் பெற்று சென்று வருகின்றனர். பாரதீஸ்வரர் கோவில் நில அபகரிப்பு வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று முன்னாள் எம்பி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் காரைக்கால் மாவட்ட நிர்வாகிகள் நியமிக்கும் பணிக்காக இன்று காரைக்கால் வந்திருந்த முன்னாள் எம்பியும் புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் தலைவருமான ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்தார். காரைக்கால் கோவில்பத்து பார்வதீஸ்வரர் கோவில் நிலம் அபகரிக்கப்பட்டுள்ளது. ஆதாரங்கள் மூலம் நிரூபணமாகியுள்ளதாகவும் அரசு அதிகாரிகள் ஒத்துழைப்புடன் நில மோசடி நடைபெற்று உள்ளதாகவும் அரசு வெளியிட்டது போல மோசடி நடைபெற்று உள்ளது என துணை ஆட்சியர் ஜான்சன் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளதாகவும் தெரிவித்தார். ஒரு தனி நபர் எவ்வாறு அரசு ஆணை போல் வெளியிட முடியும் எனவும் ஏமாற்று வேலையில் ஈடுபடும் தனி நபர் மோசடி நபர்கள் அரசு ஆணை போல் அரசு அதிகாரிகள் ஒத்துழைப்பு இல்லாமலா எப்படி மோசடி நடைபெற்றது இருக்கும் என கேள்வி எழுப்பினார். மோசடி நபர்களுக்கு பின்னால் அரசியல் பின்புலம் உள்ளதாகவும் இது தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். இந்திய கடலோர காவல்படை சார்பில் சர்வதேச கடற்கரை தூய்மை தினத்தையொட்டி காந்தி சிலை அருகே நடைபெற்ற கடலோர தூய்மை பணியை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தொடங்கி வைத்தார். சர்வதேச கடற்கரை தூய்மை தினத்தை ஒட்டி இந்திய கடலோர காவல்படை சார்பில் புதுச்சேரி கடற்கரை காந்தி சிலை அருகில் இன்று நடைபெற்ற கடலோர தூய்மை பணியை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கொடியசைத்து தொடங்கி வைத்து மாணவ மாணவிகளுடன் சேர்ந்து கடற்கரை தூய்மை பணியில் ஈடுபட்டார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் நமச்சிவாயம், லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர் தட்சிணாமூர்த்தி என்கிற பாஸ்கர் பங்கேற்றனர். மேலும் அரசு செயலர்கள் பத்மா ஜெய்ஸ்வால், ஜெயந்தகுமார் ரே, காவல்துறை தலைமை ஆய்வாளர் அஜித்குமார் சிங்லா, இந்திய கடலோர காவல்படை கமாண்டன்ட் தசீலா, புதுச்சேரி நகராட்சி ஆணையர் திரு கந்தசாமி மற்றும் பள்ளி கல்லூரிகளை சேர்ந்த தேசிய மாணவர் படை, நாட்டு நலப்பணி திட்ட மாணவ மாணவிகள் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டு தூய்மை பணியில் ஈடுபட்டனர். புதுச்சேரி சுற்றுச்சூழல் துறை அதிகாரி லஞ்சம் பெறும்போது சிபிஐ அதிகாரிகள் அவரை கையும் களவுமாக பிடித்து கைது செய்து விசாரணைக்கு அழைத்து சென்றுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி மாசு கட்டுப்பாடு மற்றும் சுற்றுச்சூழல் துறையில் அறிவியல் துறை அதிகாரியாக பணியாற்றி வருபவர் சீனிவாசராவ். இவர் ரெட்டியார்பாளையம் ஜெயா நகரில் வசித்து வருகிறார். இந்த சூழலில் தொழிற்சாலைகளுக்கு மாசு கட்டுப்பாடு சான்றிதழ் வழங்கும் விவகாரத்தில் இவர் லஞ்சம் பெறுவதாக சிபிஐ அதிகாரிகளுக்கு புகார் சென்றுள்ளது. அதன் பேரில் அவரை தொடர்ந்து கண்காணித்து சிபிஐ அதிகாரிகள் வந்தனர். அதன்படி இன்று காலை ஒரு தொழிற்சாலையை சேர்ந்த ஒருவர் ஸ்ரீனிவாசராவரை சந்தித்துள்ளார். அப்போது அந்த நபர் ஸ்ரீனிவாசராவிற்கு லஞ்சம் கொடுக்க முயன்றபோது அவருடன் சென்ற சிபிஐ அதிகாரிகள் ஸ்ரீனிவாசராவை அவரது வீட்டில் வைத்து கையும் களவுமாக பிடித்தனர். இதனைத் தொடர்ந்து அண்ணாநகர் வீட்டு வசதி வாரியம் கட்டடத்தில் இயங்கி வரும் மாசு கட்டுப்பாடு மற்றும் சுற்றுச்சூழல் அலுவலகத்திற்கு ஸ்ரீனிவாசராவை அழைத்து வந்து சுமார் 3 மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை செய்து முக்கிய ஆவணங்களை கைப்பற்றி அவரை விசாரணைக்காக அழைத்து சென்றுள்ளனர். புதுச்சேரி சுற்றுச்சூழல் துறை அதிகாரி லஞ்சம் பெறுவதாக கிடைக்கப்பெற்ற தகவலின் பேரில் சிபிஐ அதிகாரிகள் அவரை கையும் களவுமாக பிடித்து கைது செய்து விசாரணைக்கு அழைத்து சென்றுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சைபர் கிரைம் போலீஸ் முயற்சியால் புதுச்சேரியில் ஒரே நாளில் பொதுமக்களின் ரூபாய் 1.9 கோடி பணம் இணையவழி மோசடிக்காரர்களிடம் இருந்து காப்பாற்றப்பட்டுள்ளது. புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற சுகாதார ஆய்வாளர் ஒருவரை போனில் தொடர்பு கொண்ட மர்ம ஆசாமிகள் உங்கள் பெயர் மற்றும் ஆதார் அட்டையை
பயன்படுத்தி கொரியர் மூலமாக வெளிநாட்டிலிருந்து போதை மருந்து கடத்தப்பட்டுள்ளது. மேலும் பல கோடி ரூபாய் வங்கி பரிவர்த்தனை உங்கள் வங்கி கணக்கில் நடந்துள்ளது. நாங்கள் சொல்லும் வங்கி கணக்குக்கு ரூபாய் 1 கோடி பணத்தை அனுப்பினால் இந்த வழக்கிலிருந்து விடுவிக்கிறோம் என்று தெரிவித்துள்ளனர். இதனால் பயந்து போன அந்த நபர் ரூபாய் 34 லட்சம் பணத்தை மர்ம நபர்கள் சொன்ன வங்கி கணக்குக்கு அனுப்பியுள்ளார். அதன் பிறகுதான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த அவர் இது பற்றி புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். உடனடியாக நடவடிக்கையில் இறங்கிய சைபர் கிரைம் போலீசார் சம்பந்தப்பட்ட வங்கியின் பொது மேலாளரை தொடர்பு கொண்டு மேற்கண்ட விவரங்களை கூறி குறிப்பிட்ட வங்கி கணக்கை முடக்கினார். இதற்கிடையே அந்த வங்கி கணக்கில் ரூபாய் 1 கோடி பணம் இருந்தது தெரிய வந்தது. தொடர்ந்து அந்த கணக்கு தொடர்பாக விசாரணை நடந்து வருகிறது. இதேபோல் மேட்டுப்பாளையத்தில் நிறுவனம் நடத்தி வரும் தொழிலதிபர் ரூபாய் 75,000 செலுத்தி வந்ததை வங்கி மேலாளர் சைபர் கிரைம் போலீசாரிடம் தெரிவித்தது தொடர்ந்து அந்த மோசடி தடுக்கப்பட்டது. இப்படியாக ஒரே நாளில் ரூபாய் 1 கோடியை 9 லட்சம் பணம் இணைய வழி மோசடிக்காரர்களிடம் இருந்து காப்பாற்றப்பட்டுள்ளதாக சைபர் கிரைம் போலீசார் தெரிவித்தனர். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவ மாணவிகளுக்கு நடப்பு கல்வியாண்டில் ரூபாய் 49.90 கோடி கல்வி உதவித்தொகை வழங்க உள்ளதாக இயக்குநர் இளங்கோவன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர்களுக்கு இந்த நிதியாண்டில் இதுவரை ரூபாய் 12.1 கோடி நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளது. அதன் ஒரு பகுதியாக இந்த நிதியாண்டில் திருமண உதவித்தொகையாக 396 பேருக்கு ரூபாய் 3.96 கோடியும், கலப்பு திருமண உதவித்தொகையாக 80 தம்பதிகளுக்கு ரூபாய் 2 கோடி, பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தில் 118 பயனாளிகளுக்கு மாநில அரசின் பங்காக ரூபாய் 1.88 கோடி வழங்கப்பட்டுள்ளது. பாலூட்டும் தாய்மார்கள் 592 பேருக்கு மொத்தம் ரூபாய் 89.89 லட்சமும், தொடர் நோய் உதவித்தொகை திட்டத்தில் 2281 பேருக்கு மொத்தம் ரூபாய் 1.57 கோடி வழங்கப்பட்டுள்ளது. வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் 5 பேருக்கு ரூபாய் 2.59 கோடி, மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகையாக ரூபாய் 49.90 கோடி வழங்கப்பட்டுள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்திக்கு கொலை மிரட்டல் விடுத்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் சார்பில் ஒதியஞ்சாலை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. காங்கிரஸ் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்திக்கு கொலை மிரட்டல் விடுத்து அவதூறாக பேசிய பாஜக தலைவர், பாஜக மத்திய அமைச்சர்கள் மீது இந்திய தண்டனை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வலியுறுத்தி மகளிர் காங்கிரஸ் தலைவி பஞ்சகாந்தி தலைமையில் ஒதியஞ்சாலை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதனைத் தொடர்ந்து அண்ணா சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மகளிர் காங்கிரசார் கொலை மிரட்டல் விடுத்தவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று கண்டன கோஷங்களையும் எழுப்பினார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கம் மற்றும் பொதுச் செயலாளர்கள் இளையராஜா, தனுஷ் உள்ளிட்ட மகளிர் காங்கிரஸ் துணைத் தலைவர் ஜெயலட்சுமி, பொன்னி, சுப்ராயன் உள்ளிட்ட ஆகியோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். புதுச்சேரி வைத்திக்குப்பம் பாப்பாமால் கோவில் அருகில் புதிதாக கட்டப்பட்டு வரும் பச்சைவாழியம்மன் மற்றும் அங்காளம்மன் கோவில் கட்டுமான பணிக்கு வழக்கறிஞர் குமரன் தனது சொந்த நிதியிலிருந்து 1 லட்சம் ரூபாய் வழங்கினார். புதுச்சேரி வைத்திக்குப்பம் பாப்பாமால் கோவில் அருகே அருள்மிகு பச்சைவாழியம்மன் மற்றும் அருள்மிகு அங்காளம்மன் ஆலயங்கள் புதிதாக கட்டப்பட்டு வருகிறது. இந்த கோவில்களில் கட்டுமான பணிக்கு நிதி அளிக்க முன்வந்த ராஜ்பவன் தொகுதியின் முக்கிய பிரமுகர் வழக்கறிஞரான குமரன் இன்று தனது சொந்த நிதியிலிருந்து கோவில்களின் கட்டுமான பணிக்கு ரூபாய் 1 லட்சம் கோவில் நிர்வாகிகள் இடம் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் தலைவர் ராமதாஸ், துணைத் தலைவர் பாரதி, பொருளாளர் பாரிவேந்தன் மற்றும் வாசு, குமரன், ராஜ்பவன் தொகுதியைச் சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் மோகனசுந்தரம், குமார், ராஜேஷ், கந்தன் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். மணவெளி தொகுதியில் புதிய தார் சாலை அமைக்கும் பணியினை ஆய்வு செய்த சபாநாயகர் செல்வம் விரைந்து பணிகளை முடிக்குமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். மணவெளி சட்டமன்ற தொகுதி மணவெளி பகுதியில் உள்ள சுடலை வீதியில் புதியதாக தார் சாலை அமைக்கும் பணியினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் இன்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இந்த ஆய்வின் போது அப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் சட்டப்பேரவைத் தலைவரிடம்
தங்களது 40 ஆண்டுகளுக்கு மேலான கோரிக்கையை நிறைவேற்றி தந்தமைக்கு நன்றி தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியின் போது அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து உதவி பணியாளர் நாகராஜ், இளநிலை பொறியாளர் சுரேஷ் மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் உடன் இருந்தனர். வானூர் பகுதியில் உழவர் ஆலயம் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தின் 4ஆம் ஆண்டு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் வானூர் தனியார் திருமண நிலையத்தில் உழவர் ஆலயம் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தின் 4ஆம் ஆண்டு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் நிறுவனத்தின் பொதுக்குழு உறுப்பினர்கள், இயக்குநர்கள் மற்றும் தமிழ்நாடு அரசின் இணை இயக்குநர், வேளாண்மை துறை இயக்குநர், கால்நடை இணை இயக்குநர், தோட்டக்கலை துறை இயக்குநர், தமிழ்நாடு செய்தித்தாள் காகித நிறுவனம் உதவி பொது மேலாளர், பாரத் மண்டி துணை தலைவர் விக்னேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துறை மற்றும் துறை சார்ந்த திட்டங்களை எடுத்துக் கூறினர். இக்கூட்டத்தில் சேர்மன் தண்டபாணி நிறுவனத்தின் செயல்பாடுகள் மற்றும் ஆண்டு அறிக்கை சமர்ப்பித்தார். நடைபெற்ற உழவர் ஆலயம் உழவர் உற்பத்தியாளர் பொதுக்குழு கூட்டத்தில் சுமார் 400க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் ஒரே நாளில் 23 நபர்கள் டெங்கு பாதிப்பால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளது பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியின் ஏனாம் பிராந்தியத்தில் கோதாவரி ஆற்றில் ONGC குழாயிலிருந்து கேஸ் மற்றும் எண்ணெய் கசிந்துள்ளதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகளை போலீசார் விரட்டக்கூடாது என முதல்வர் ரங்கசாமி அறிவுறுத்தியுள்ளார். முதல் புரட்டாசி சனிக்கிழமையை முன்னிட்டு காந்தி வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் பக்தர்கள் வரிசையில் நின்று பெருமாளை வழிபட்டு சென்றனர். செய்திகளை துல்லியமாக தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வணக்கம்.